ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ ஃபேமிலியாக எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக கிளம்புறோம். நாங்கள் வந்து ஊருக்கு போகல. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா சிவகாசி. ஆனால் நாங்கள் எங்கள் ஊருக்கு போகலை. அம்மாவுமே பார்த்திங்கன்னா இங்கே திருச்சிக்கு வரல. நாங்கள் வந்து இடையில மதுரையில் மீட் பண்ணி நாங்கள் வந்து பார்த்துக்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து வீட்டில் இருந்து ஒரு 8 மணி போல் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். இது வந்து சடனாக எடுத்த முடிவு தான். ஏற்கனவே பிளான் பண்ணலை. சனிக்கிழமை சாயந்தரம் போல் எனக்கு என்னமோ எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அம்மாவுமே வந்துட்டு பிள்ளைங்களை பார்க்கணும் போல் இருக்குது, கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம வந்து நாளைக்கு வேணால் நம்ம லீவு தானே, மதுரைக்கு போகலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி திடீர்னு எடுத்த முடிவு தான். காலையில் ஒரு 8 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இது வந்து திருச்சி ஜிஹெச்சுங்க. ஜிஹெச் வழியாக தான் போகணும். சரி, வந்து நம்ம ஒரு மெமரிஸ்க்கு வந்து எடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிற வழி வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டு 6 மணி நேரம் ட்ராவல் ஆகுங்க. அதே போல் அம்மா அப்பாவுமே அங்கேருந்து இங்கே வர முடியாது. ஸோ அதனால் 2 பேராலையும் இங்கேருந்து அங்கே போக முடியாதுங்கிறதுனால அங்கேருந்து மதுரைக்கு 3 மணி நேரம், இங்கேருந்து அங்கே 3 மணி நேரம் மதுரைக்கு. ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்புற டயத்துக்கு நாங்களும் இங்கேருந்து கிளம்புனா இடையில மதுரையில் மீட் பண்ணி ஒரு கோயிலுக்கு போயிட்டு பார்த்து பேசிட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்துடுவோம். அந்த பிளானில் தான் இன்றைக்கி வந்து போயிருந்தோம். ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஆட்டோவில் போயிட்டு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட், இது பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பஸ் ஏறுறதுக்காக போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போயிருந்தோம். ட்ரெயினில் பார்த்திங்கன்னா 7:45க்கு வந்து ட்ரெயின் எடுத்தால் 2 மணி நேரத்தில் வந்துட்டு மதுரையில் விட்டுட்டாங்க. இது பஸ் ஸ்டாண்டு வந்து எங்கள் வீட்டில் இருந்தும் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கே ரொம்ப மத்திய பேருந்து நிலையம்னு சொல்லுவாங்க, அதுவே கொஞ்சம் தூரம். இது பஞ்சப்பூர்னோடனே அதை விட தூரம். இதில் வேறு பஸ்ஸு 9 மணிக்கு நாங்கள் ஏறினோம்னா 9:30க்கு தான் எடுத்தாங்க. அதனால் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தோம்னா கூட்டத்துக்கு முன்னாடியே போயிருந்துருக்கலாம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த தடவை. போன தடவை வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். நான் அதை ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இந்த தடவை சரி லாங் வீடியோவாகவே எடுத்துடலாம் அப்படின்ட்டு லாங் வீடியோவுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக ஒரிஜினலாக பேசி வீடியோ போடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் ஒவ்வொரு தடவையும் பேசும்போது ஏதாவது வாய்ஸ் வந்து இடையில வந்துடுது. ஸோ அதனால வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. நாங்கள் எல்லோரும் வந்து மதுரையில் பார்த்துட்டு, இவங்க தான் எங்கள் அம்மா அப்பா, இங்கே இருக்கவங்க வந்து அக்கா. அங்கே பாப்பாவுக்கு வந்து ஊட்டிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அக்காவோட 2வது பொண்ணு. நாங்களாம் இது வந்து மதுரையில் மெரினா ஹோட்டல்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே தான் வந்து சாப்பிட்டோம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா காலையிலையும் இல்லாமல் மதியானமும் இல்லாமல் ஒரு இடைப்பட்ட டைம் ஒரு 12 மணி போல் போயிருந்தோம். அதனால் டிஃபன் சாப்பிட்றதா லஞ்சு சாப்பிட்றதா எதுவும் தெரியாமல் ஆளுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அக்கா பாருங்களேன் எனக்கு ஊட்டி விட்றா. இது வந்து வீடியோக்காகன்னு கிடையாது, எப்பயுமே வந்து வேறு வேறு டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா அவங்க டிஷ்ஷை வந்து நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க கொடுக்குறது தான். அதுக்கப்புறம் அழகர் கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அழகர் கோவில் ரொம்ப டிராஃபிக். அந்த டிராஃபிக்கிட்டேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, நிறைய கெடாவெட்டு வந்து கருப்பசாமி கோயில் இருக்கிறதுனால கெடாவெட்டு நிறைய நடந்துச்சு. ரொம்ப டிராஃபிக்குள்ளே தான் போயிருந்தோம். இப்போ ஒரு குரங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரங்கு வந்து ஃபஸ்ட்டு பாருங்களேன் லேஸ் தின்னுக்கிட்டு இருக்கும். அது பக்கத்தில் ஒரு பையன் வந்து அழுதுகிட்டு இருந்திருப்பான். அவனோடருந்து லேஸை பிடுங்கி அந்த குரங்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த அம்மா வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஜூஸை பிடுங்கி ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. அம்மாவும் அப்பாவும் ஐஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கடைசி அப்பா கிட்ட இருக்கிற ஐஸை அந்த குரங்கு வந்து பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்பா பயப்படவே இல்லை, உட்காந்துருந்தாங்க. நாங்கள் குரங்க பார்த்தோன்னே எந்திரிச்சு ஓடிட்டோம். ஆனால் அப்பா பாருங்களேன் எவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்காங்கன்னு. அது அழகாக அப்பா பக்கத்தில் வந்து அவங்க ஐஸை வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி மலை மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையில் ஏறுறதுக்கு பஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3.5 கிலோமீட்டரா கீழேருந்து பழமுதிர்ச்சோலை போகிறதுக்கு 3.5 கிலோமீட்ரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டரில் ராக்காயம்மன் கோவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அழகர் கோவில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது, கீழே இருக்குது அழகர் கோவில். நடை சாத்திட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போ உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தம்பி கையில் வச்சுருக்கான்ல, இந்த பூ வந்து அம்மா வந்து எனக்கு வாங்கி கொண்டு வந்திருக்காங்க. மதுரையில் வாங்கினாங்களாம். அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க, வந்து எனக்கு பூ வாங்கியிருக்காங்க. இந்த பூ வந்து 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கங்க. நான் இங்கேருந்து ஆல்ரெடி பூ வச்சுட்டு தான் போயிருந்தேன். அது கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குதுன்னு அதை எடுக்க சொல்லிட்டு இந்த பூ வைக்க சொன்னாங்க. நான் இவ்வளோ பூ வைக்கவா அப்படின்னு கேட்டேன். இல்லை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாலும் வேணா போயிடும். ஏன்னா ரொம்ப வெயில்.
எப்படியும் நைட்டு வந்து வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதுக்கு நீ தலையிலே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ பூ வாங்கி குடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் அம்மா ஒரு பாசம் வந்து அப்படி தானே இருக்கும். அவ்வளோ பூ வாங்கி குடுத்தாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வந்து பஸ்லக்காக போறதுக்காக லைன்ல உட்காந்துருந்தோங்க. நாங்களும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தோம். பஸ் வந்த மாரி தெரியல. பார்க்குறவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, 1 மணி நேரம் ஆகும். நீங்க உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க. இல்லாட்டினா நீங்க நடந்து வேணா போங்கன்னு சொன்னாங்க. அம்மா, அப்பாவால நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல 11 மணிலேருந்து வெயிட் பண்ணவங்கலாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு கத்திட்டு இருந்தாங்க. சரி இது சரி வராது. நம்ம நடந்து போவோமான்னு கேட்டேன். அப்பவும் சரிப்பா போலாம் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே இதா 3 1/2 கிலோமீட்டர் நடப்போம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க நான்லாம் நடந்து. பக்கத்துல கூட நடந்து போனது கிடையாது. சரி நடப்போம்ன்னு சொல்லி நடந்து வந்தாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம். அந்த வீடியோலாம் ரொம்ப ஷேக்கா இருக்குதுன்னு எடுக்க முடியல. கடைசி பார்த்தீங்கன்னா, ஆ வந்தாச்சு மலைக்கு. இங்க மேல வந்து மலைக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கிட்ட ஆயிருச்சு. கீழேருந்து ஒரு 2 மணி போல கிளம்புனோம். 2:30 கீழேருந்து கிளம்பும்போது 2:30 மணி. மலை ஏறி வர்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. 2 காலும் செம்ம வலி. எல்லாத்துக்குமே சரியான கால் வலி. இடையில ரொம்ப தூரம் நான் உட்காந்து உட்காந்து வந்தோம். அப்புறம் வந்து நிறைய குரங்கு இருந்துச்சு. 2 பக்கமும் குரங்கு. குரங்குகிட்டேருந்து தப்பிக்கிறதே பெரிய வேலையா இருந்துச்சு. ஏன்னா, அது வந்து நம்ம என்ன ஸ்நாக்ஸ் வச்சாலும் கையில வந்து வாங்கிக்குது. வழியில நெறைய ஃப்ரூட்ஸ்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டே வரும்போது நல்லா இருந்துச்சு. பட் ஆனா, அந்த வலி எல்லாமே அந்த முருகன பார்த்த உடனே போயிருச்சுங்க. முருகன் அவ்வளோ ஒரு அழகா வள்ளி தெய்வானையோட சூப்பரா காட்சி தந்தாரு. சூப்பரா முருகனையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ராக்காயி அம்மன் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஹைட்டு. அதாவது நார்மலா ஏறும்போது ஒரு சருகலா ஒரு மலைப்பகுதியில ஏறும்போது ரொம்ப கால் வலிச்சுச்சு. அந்த ராக்காயி அம்மன் கோவில் இப்படி சென்ட்ர நட்டு குத்தலா ரோடு இருக்கிற மாரி இருக்கு. அதில ஏறி நடக்கவே முடியல. அப்புறம் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பு இவங்க குடுத்தாங்க. இத வச்சு இது பண்ணுங்கப்பா. ஏன்னா லைட்டா சறுக்கிருச்சுனாலும் உருண்டு போயிருவோம். அங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ஏத்தமா இருக்குதுன்னு. அந்த மாதிரி ஒரு ஏற்றத்தில வந்து எல்லாரும் ஏறி வந்தது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, ராக்காயம்மன் கோவிலுக்கு போயாச்சு. இதில இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அங்கேருந்து 3 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்ததே ஒரு இது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டர் முருகன் கோவிலுக்குள்ளேயே ஒரு 1/2 மணி நேரம் வரிசையில் நின்னோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டு, இங்கே பார்த்தீங்களா, இதில 101 படி இருக்குமா. இந்த 101 படி ஏறி போய் தான் ராக்காயம்மன் வந்து பார்க்குற மாரி இருந்துச்சு. அங்கே வந்து நூபுர கங்கைன்னு ஒரு தீர்த்தம் இருக்குமா. அந்த தீர்த்தத்தில குளிச்சுட்டு, தீர்த்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க பாப்பா, தம்பி எல்லாரும் குளிச்சுட்டு, தீர்த்தத்த வந்து கேன்ல வாங்கிட்டு வந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, தீர்த்தத்துக்கும் சரியான வரிசை, சாமி பார்க்குறதுக்கும் சரியான வரிசை. கால் வலி நான் சொல்லவே முடியலங்க. அவ்வளோ கால் வலி. அம்மா, அப்பாக்கெல்லாம் எப்படி இருந்துச்சோ! மிளகா பஜ்ஜி அத சூடா போட்டிருந்தாங்க. சரி நம்ம வந்து ம் ரொம்ப ஜில்லுன்னு வேற இருந்துச்சு. மழை தூறுச்சு. குளிச்சிருக்கோமா, சரி சூடா வாங்கி சாப்பிடுவோன்னு பார்த்தா, அதுக்கப்புறமும் அந்த குரங்கு வந்து சாப்பிடவே விடல. ஆ அப்பயும் சரின்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே குரங்கு வந்ததுனால அப்படியே போட்டுட்டு, முருகன் கோயில்கிட்ட நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கே 1 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணோங்க. ஏன்னா மலையிலேருந்து கீழ இறங்குறதுக்கு பஸ் தான் வரும். அது குறிப்பிட்ட டயத்துக்கு தான் வரும். அந்த பஸ்ஸுக்காக கிட்டத்தட்ட நெறைய பேர் வெயிட் பண்ணாங்க. நாங்களும் 1 1/2 மணி நேரம் கிட்ட நின்னுட்டு, கீழ அழகர் கோவில் இருந்துச்சு. அழகர் கோவிலுக்கு நட சாத்துறதுக்கு முன்னாடி வந்துரணுன்ட்டு, ஓ வேகமா ஓடி வர்ற மாரி வந்தோங்க. கடைசி அழகர் கோவில்லயும் ஒரு 3/4 மணி நேரம் வரிசை. அங்கேயும் நின்னு சூப்பரா அழகர் சாமிய நல்லா பார்த்துட்டு, நான் இதுக்கு முன்னாடி இந்த 3 சாமியுமே பார்த்ததில்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சடனா பிளான் பண்ணி வந்தது தான். என்னமோ தெரியல. அதாவது அம் நம்மளா நெனச்சா முடியாது. சாமியா நீ வா என்ன பார்க்கன்னு கூப்பிட்டா தான் முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா, 18ஆம் படி கருப்பசாமி கோவில். இது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய அருவாள்லாம் அடிச்சு வச்சிருந்தாங்க. நான் போய் அது பக்கத்துல நின்னு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதோட கைப்பிடி அளவுக்கு தான் நான் ஹைட்லே இருக்கேன். ஆனா அது வந்து வெளிச்சத்துல தெரியல. ஸோ அதனால கிளியரா இல்ல. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அ அதாவது அழகர் கோவில்லருந்து 2 பஸ் மாறி மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேருந்து நாங்க திருச்சிக்கு வரணும். இடையில ஒரு ஹோட்டல்ல வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு, நைட்டு சாப்பாடு சாப்பிடும்போதே 10:30, 11 மணி பக்கம் ஆயிடுச்சு. அங்க மதுரையிலேயே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு 2:45 ஆயிடுச்சு. எங்களோட அந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரிப் வந்து இப்படி தான் போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அம்மா, அப்பாவ பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.